தீ விபத்து ஏற்பட்ட சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை சுற்றியுள்ள குடியிருப்புகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்படுகின்றனர். போலீசாரின் எச்சரிக்கை அடுத்து பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுபாஷ் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் நேற்று காலையில் ஏற்பட்ட தீ விபத்து இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து இருந்தது. இந்த நிலையில் இன்று விடியற் காலை 3:20 மணி அளவில் சென்னை சில்க்ஸினுடைய 4வது 5வது முத்தமாலை 7 கட்டிடம் வரை ஒட்டுமொத்தமாக சரிந்து நடுப்பகுதியிலே விழுந்தது. இதன் காரணமாக முன்பக்கத்திலே தீயானது 6 மணி அளவில் தொடர்ச்சியாக எரிய தொடங்கியது. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தொடர்ச்சியாக போராடி முன்பக்க தீயை அணைத்தனர். நியூஸ் 7 செய்திக்காக பிரத்யேகமாக கட்டிடத்துடைய பின்பகுதியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட கட்டிடத்துக்கும் நமக்கும் 50 மீட்டர் இடைவெளி மட்டுமே உள்ளது. இதனுடைய பின்பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்கள் அணைத்துக் கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே தீயானது மெல்ல மெல்ல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கட்டிடத்தினுடைய தீ விபத்தின் காரணமாக இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள், அதாவது அதன் அருகே உள்ள குடியிருப்பு வாசிகளை இங்கிருந்து நகரும்படி, அதாவது இங்கிருந்து அப்புறப்படுத்தும்படி காவல்துறையினர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருந்தனர். இங்கு 28க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. அவர்கள் அனைவரும் தற்போது தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார்கள். குறிப்பாக ஒரு சிலர் தங்களுடைய போக முடியாத சூழல் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தங்களுக்கு மாற்று இட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த கட்டிடத்தை முற்றிலுமாக இடிப்பதற்கான விஷயத்தை அதிகாரிகள், தற்போது காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்தமாகவே சாலையை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ரங்கநாதன் தெருக்கில் தொடங்கி உஸ்மான் சாலை வரை, அந்த பாலம் வரை, பனங்கல் பார்க் வரை உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஒரு தொழில் தடையானது, வர்த்தக தடையானது ஈடுபட்டிருக்கிறது. கோடிக்கணக்கில் வியாபாரமானது நட்டமடைந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் சுபாஷ் சந்திரபோஸ்.